சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய திரைப்பட விருது பார்க்கிங் திரைப்படத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், வணக்கம். வேறு எந்தெந்த படத்திற்கெல்லாம் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது? வணக்கம். 71வது தேசிய திரைப்பட விருதானது இன்று வழங்கப்பட்டு வருகின்றது. 2023ஆம் ஆண்டிற்கான தேசிய விருது பெற்ற திரைப்படங்களுக்கான அறிவிப்பானது இன்று நடைபெறுகின்றது. இந்த அறிவிப்புக்கான அந்த ஆவணங்களை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் இந்த தரவுகளை படக்குழுவினர் ஒப்படைத்திருந்தனர். அந்த வகையில் சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய திரைப்பட விருதானது தற்போது இந்த பார்க்கிங் திரைப்படத்திற்காக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் நடிகர்கள் ஹரிஷ் கல்யாண், MS பாஸ்கர், இந்துஜா, பிரார்த்தனா உள்ளிட்ட பலர் நடித்திருக்கக்கூடிய திரைப்படம் இந்த பார்க்கிங் 2023ஆம் ஆண்டில் வெளியானது. இந்த திரைப்படம் வாடகை வீட்டில் இரு குடும்பத்தார் வசிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய இந்த பார்க்கிங் பிரச்சனையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் நொடிக்கு நொடி, நிமிடத்துக்கு நிமிடம் அடுத்த காட்சிகள் விறுவிறுப்பான ஒரு கதைக்களத்துடன் அமைந்த இந்த திரைப்படமானது சிறந்த திரைப்படமாகவும் அந்த 2023ஆம் ஆண்டில் மிகப்பெரிய பேசும் பொருளான ஒரு படமாகவும் பார்க்கப்பட்டது. அதே போன்று இந்த திரைப்படத்தின் திரைக்கதையானது நூலகத்திலும் பெயர் பெற்றிருந்தது. அந்த வகையில் இந்த திரைப்படத்திற்காக தேசிய விருது கிடைக்கும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் மொழி திரைப்படங்கள், அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு இருக்கக்கூடிய அந்த மொழிகள், மலையாளம், தெலுங்கு, தமிழ் உள்ளிட்ட அந்த மொழி வாரியாக பிரிக்கப்படக்கூடிய தேசிய விருதுகளில் சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருது இந்த பார்க்கிங் திரைப்படத்திற்காக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஹரிஷ் கல்யாண், MS பாஸ்கர், இந்துஜா ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். இரு வீட்டை மையமாக வைத்தும் ஒரு வாடகை வீட்டில் இருவர் குடியேறக்கூடிய அந்த ஒரு காட்சிகளை மையப்படுத்தியும் அந்த இருவருக்கும் இடையே ஏற்படக்கூடிய அந்த ஈகோ பிரச்சனைகளை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக இந்த பார்க்கிங் திரைப்படம். அந்த திரைப்படத்திற்கு தற்போது தமிழில் மிகச்சிறந்த தமிழ் தேசிய திரைப்படமாக இந்த திரைப்படத்திற்கு தற்போது தேசிய விருதானது கிடைத்திருக்கின்றது. அதே போன்று பல்வேறு மொழிகளில் சிறந்த இசைக்காக வாத்திய திரைப்படத்திற்காக GV பிரகாஷுக்கும் இந்த தேசிய விருதானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சிறந்த பின்னணி இசைக்காக ஹர்ஷவர்தன் அவர்களுக்கும் இந்த அனிமல் திரைப்படத்திற்காக இந்த தேசிய விருதானது கிடைத்திருக்கின்றது.